தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன் சிபிஐ வரதுனாலே இவர்களை கைது செய்ய போகிறாங்கன்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. வர்றான்றதுனாலே எல்லாருக்கும் சம்மன், விஜய்க்கும் சம்மன், பிடிஆருக்கும் புசிக்கும் கொடுத்துருக்காங்க. தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டணி வருமான்ற ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருக்கு. தாவேக்கா கிட்ட அவங்க வர்றதுக்கு என்ன தேவை இருக்குன்னு கேட்குறேன். திமுக கூட அதிருப்தியாக இருக்கிறது காங்கிரஸில் கொஞ்சம் பேர். அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அவங்க கட்சிக்குள்ளே உள்ள பிரச்சனை. இவர் செல்வ பெருந்தகையே சங்கடத்துக்குள்ளாக்கணும், அவருக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு மாணிக் தாக்கூர் நினைக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, கேசி வேணுகோபாலை தூண்டி விடுறாரு. 8% குடித்து கொண்டிருந்த இளம் வயதினர் மாணவர்கள் இன்றைக்கி 18% டபுள் ஆகிருக்கு. அப்போ இது எவ்வளோ சீரழிவை இவர்கள் கொண்டு போய் விட்டுருக்காங்க. அப்படின்றதெல்லாம் கொண்டு போனால் கூடுதலாக டாஸ்மார்க்கை மூடியா கல்லுக்கடையை தோற நீங்கள் ஆதரிக்கிறீங்களா சார் இந்த கல்லுக்கடை திறக்கிறத? ஆதரிக்கிறேன். சில பேர்லாம் சந்தோஷப்படுறான், நைனா ரொம்ப தொல்லை கொடுத்துனுக்குற, இந்த உன் ஓட்டுக்கே இல்லைன்னு பண்ணி உன்னை முகாம் காமிச்சிட்றேன் பாரு அப்படின்னு ஒரு மருமக சொல்லுது. கூடி சீக்கிரம் இது வந்துடும், அவர் திருமாவளவன் அண்ணன் சொன்னாப்புல என்ஆர்சி வந்துடும்னு. எங்கள் மாமியாருக்கு ஓட்டே இல்லை, கொண்டு போய் முகாமில் வச்சிட வேண்டியதான். எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறேன், அம்மா அம்மான்றாரு. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வாருங்கள் அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக தாவேக்கா அலுவலகத்துக்கு சிபிஐ வந்திருக்காங்க, சம்மனும் கொடுத்துருக்கிறதா ஒரு தகவலும் வந்திருக்கு. தொடர்பாக நிர்மல்குமார் சொன்னார், என்னென்னா சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, குறிப்பாக அந்த ஹார்ட் டிஸ்க்கு வீடியோஸ் இதை பற்றிலாம் கேட்டிருக்காங்க. அப்படின்னோடனே ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க யாருக்கு சம்மன் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கான பதில் வரல. இது எங்கே சார் முடிய போகுது? இது எந்த கோணத்தில் போக போகுது இந்த விசாரணை? சிபிஐ விசாரணை தொடங்கினாங்கன்னா அவங்க பல்வேறு கோணங்களில் தான் அவங்க விசாரிப்பாங்க. அதில் சில ஆதாரங்கள் தேவைப்படுதுன்னா அந்த ஆதாரங்கள் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்டேஷன் லெட்டர் மாதிரி சம்மன் கொடுப்பாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் மற்ற விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒப்படைங்க. ஓகே. சிபிஐ வரதுனாலே இவர்களை கைது செய்ய போகிறாங்கன்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. வர்றான்றதுனாலே எல்லாருக்கும் சம்மன், விஜய்க்கும் சம்மன், நீங்கள் அடுத்த வாரம் வந்துடணும் ஆஃபீஸுக்கு அப்படியும் கிடையாது. அதில் பல வகைகள் இருக்குது. அதில் நேராக ஆஃபீஸ் இந்த இது கொடுத்துருப்பாங்க. சம்மன் ஏற்கனவே சிடிஆருக்கும் புசிக்கும் கொடுத்துருக்காங்க. இன்னும் வேறு யாராவது வண்டியில் இருந்த ராஜ்மோகன், டிரைவர், சம்பவத்தில் இருந்த இவர் ஆதவ அர்ஜுனா, இவர்களை கூட கூப்பிடுவாங்க. டிரைவரை கூப்பிடுவாங்க, பவுன்சரை கூட கூப்பிடுவாங்க. என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் விசாரிக்கலாம்ல. கூப்பிட்றதுக்காக விசாரணை நடத்துறதுக்காகவே அவர்கள் குற்றவாளிலாம் கிடையாது. இன்னும் நாங்கள் கொலை ஒன்றும் நடக்கலை. அது ஒரு விபத்து பிரிவின் கீழே தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே. அதனால் எல்லா தரப்பையும் விசாரிக்கணும், எல்லாருடைய வாதங்களையும் ரெக்கார்ட் பண்ணணும். ஒருத்தர்கிட்டருந்து ஒரு சின்ன விஷயம் கூட கிடைக்கும், எல்லாத்தையும் தான் விசாரிக்கும். ரொம்ப நுணுக்கமாக இருக்கணும் சார். நுணுக்கமான விசாரணை தான். அதனால் சயின்டிஃபிக் ரீதியாகவும் இருக்கும். அதனால் ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ஸு, அங்கே எடுத்த விவரங்கள், அங்கே கிடைக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ஸு, இந்த மாதிரி பல விஷயங்களில் வேறு வெளியும், அதாவது மனிதர்களை தாண்டி சயின்டிஃபிக் ரீதியாகவும் இருக்கும், அறிவியல் பூர்வமான. சார் நிறைய விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு போலீஸ் விசாரிக்கிறதுக்கும் ஒரு சிபிஐ விசாரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார்? அதில் அப்படி என்ன தான் சார் வித்தியாசம் இருக்கும்? ஏன்னா சிபிஐ விசாரணை போனாலே ரொம்ப ஒரு பரபரப்பாக பேசுகிறாங்களே. அதை சிபிஐன்றது சென்ட்ரல் ஏஜென்சின்றதுனால அவர்களுக்கு சில அதிகாரங்கள் உண்டு, எக்ஸ்ட்ராவாக இருக்கணும் சார். ஆமாம், கூடுதல் அதிகாரங்கள் உண்டு. இன்னொன்று சிபிஐயில் இந்த புற அழுத்தங்கள் இருக்காது. சரி, அவங்க ஃப்ரீ ஹேண்டாக ஒர்க் பண்ணுவாங்க, இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஆமாம். அதே மாதிரி அந்த ட்ரைனிங் வேறு மாதிரி இருக்கும். அவங்கள்ட்ட இருக்கிற அந்த புலனாய்வு விஷயங்களும் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் இடி பற்றி ஒரு இது கட்டுரை எழுதலான்னு நினச்சேன், அப்படியே விட்டுட்டேன். இடி கிட்ட இருக்க அந்த புலனாய்வு சம்பந்தமான கருவிகள், அவர்கள் புலனாய்வு நடத்துகிற விதம், என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபாரன்சிக் இதில் வர்றதில் அவங்கள்ட்ட இருக்கிற விஷயங்கள், இதெல்லாம் லோக்கல் போலீஸோடு அவங்கள்ட்ட வேறு லெவலில் இருக்கும், அட்வான்ஸாக இருக்கும். உங்கள் ஃபோனு, ஆப்பிள் ஃபோனு, அதை வாங்கி வச்சு பண்ணால் க்ளோனிங் பண்ணி எடுத்துடலாம். உள்ளது எல்லாத்தையும் க்ளோனிங் பண்ணி எடுத்துகிட்டு ஃபோனை அவங்கள்ட்ட டெலிட் பண்ணால் நம்ம காப்பாற்றிக்கலாம். அந்த சீனே செல்லை வாங்கி வச்சுக்கிட்டு சைபர் கேமில் கொடுத்து எடு, அதெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு க்ளோனிங் பண்ணுற அளவுக்கு அவங்கள்ட்ட இருக்குது டெக்னாலஜி. இந்த மாதிரி பல விஷயங்கள் சிபிஐடியும் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதனால் அவர்கள் விசாரணை முறைகள்ன்றது வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் அது வேல்யூ இருக்குது. போலீஸ் துப்பறிய முடியாத விஷயங்களை சிபிஐ இது பண்ணி கண்டுபிடிச்சிருக்குது பல இதை.
அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டணி வருமான்ற ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருக்குது. இது தொடர்பாக ஆளூர் சனவாஸ் கூட பேசியிருந்தார். எப்படி திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ எம்பிஸ் இருக்காங்க, இவங்க எப்படி நாளைக்கு வந்து தாவேக்கா கூட கூட்டணி போவாங்க, அவங்கன்னா ரொம்ப முட்டாளா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு சார். அது வாய்ப்பு இருக்கா இல்லையா சார்? இது 100% அவர் சொல்கிறது உண்மை. ஏன்னா இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி அப்படின்னா 100 பேர் காங்கிரஸுக்கு இருக்குது. அதற்கு பிறகு பெரிய இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பகமான ஆள்னா திமுக தான். ஆமாம், 25 எம்பிஸ். நீங்கள் நம்ம இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மம்தாவோ வேறு யாரோ எடுத்துக்கிட்டாலும் அவங்கள மதிக்க மாட்டாங்க. பெரிய நம்பகமானது கிடையாது. மற்ற யாருக்கும் பெரிய அளவுலையும் கிடையாது. அப்போ பெரிய அளவில் நம்பகமான கூட்டணி ப்ளஸ் திமுகவுடைய தோழமை கட்சிகள் எல்லாம் சேர்த்தா 40 எம்பி இருக்காங்கல்ல. ஆமாம், 40 எம்பின்றது ஒரு பெரிய பலம்ல. கண்டிப்பாக. தாவே கிட்ட அவங்க வர்றதுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு கேட்குறேன். அவங்க சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா திமுக கூட ஒரு அதிருப்தியாகவே இருக்காங்க காங்கிரஸ். நாளைக்கு என்னைக்கு வேணாலும் வந்து தாவேக்கா கூட வரலாம். இந்த ஒரு வாதம் மட்டும்தான் சார் இருக்குது. திமுக கூட அதிருப்தியாக இருக்கிறது காங்கிரஸில் கொஞ்சம் பேர். அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அவங்க கட்சிக்குள்ளே உள்ள பிரச்சனை. இவர் செல்வ பெருந்தகையே சங்கடத்துக்குள்ளாக்கணும், அவருக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு மாணிக் தாக்கூர் நினைக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, கேசி வேணுகோபாலை தூண்டி விடுறாரு. கேரளாவில் விஜய் ரசிகர்கள் அதிகம், நம்ம விஜய் கூட கூட்டணி வச்சுக்கிட்டா கேரளா எலெக்ஷனில் நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அப்போது விஜய் ரசிகர்னால நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஆசை காட்டுறாரு. அதை கேசி வேணுகோபால் நம்புகிறாரு. அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. விஜய் சைட்லேயும் இது கூட பிஜேபி கூட போயிடக்கூடாது, இந்த மாதிரி நம்ம இழுத்து பிடிக்கலாம், ஏன்னா அந்த இது சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் இதுவாக இருக்காங்க, இழுத்து பிடிக்கலாம் அப்படின்னு நம்புகிறாரு. தாவேகாக்குள்ளேயும் கொஞ்சம் பேர் பாஜக கூட போகிறத விட காங்கிரஸ் கூட போயிட்டால் நம்ம கீழே தானே காங்கிரஸ் வரும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் அதில் எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம் அப்படின்னு பார்த்தா ஆளூர் ஷானவாஸ் சொன்னதான் உண்மை. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தேர்தலில் நிற்கிறதோ, வேட்பாளர் இதுவோ, வேட்புமனு தாக்கலோ, பணம் செலவு பண்ணுறதோ, பிரச்சாரம் பண்ணுறதோ, இதிலெல்லாம் காங்கிரஸ் எந்த வகையில் தாவேக்காக்கு உதவும், தாவேக்கா எந்த அளவுக்கு காங்கிரஸ் உதவும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப மைனஸ். இன்னொரு பக்கம் காங்கிரஸு தாவேக்கா சில கட்சிகள் சேருதுன்னா 2 பார்ட் ஆகிடும். திமுக பலகீனமாகி தாவேக்கா பலமாகும். ஆமாம், அப்போ என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு என்டிஏ நகர்ந்துடும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக. செகண்ட் பிளேஸுக்கு தாவேக்கா வந்துடும். தேர்ட் பிளேஸ் தான் திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுரும். இதை எப்படி திமுக விட்டுரும்? கண்டிப்பாக முடியாது. அதுக்காக தான் நானும் ராகுலும் சகோதரர்கள் மாதிரி அது இதுன்னு. இன்னொரு பக்கம் காங்கிரஸு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. காங்கிரஸ் எல்லாம் சாதாரணமாக நினைக்காதீங்க. அவங்க ஆடின ஆட்டெல்லாம் வேறு. பிஜேபிலாம் பிச்சை வாங்கணும். அப்போ காங்கிரஸு இதை பயன்படுத்திக்கிட்டு திமுகட்ட அதிக சீட்டு வாங்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஓகே, அப்படி கொடுக்கலன்னா கொடுக்காமலாம் போக மாட்டாங்க, எதையாவது பண்ணி இருக்க வைக்க பார்ப்பாங்க. இன்னொன்று காங்கிரஸில் பெரும்பகுதியினர் அவர்கள் எல்லோருமே தோளில் தூக்கி சுமக்கிறதுனால ஒரு 25-30 பேர் கூட்டணி வச்சுக்கிட்டா நம்ம எம்எல்ஏ ஆகிடலான்னு நம்பிக்கை இருக்கும்ல. ஆமாம், அவங்க எல்லாமே பெரிய அந்த பொறுப்பில் இருக்காங்க. ஆமாம், அவங்க எல்லாம் திமுக கூட இருக்கணும்னு தான் விரும்புகிறாங்க. ஓகே, அதனால் அதை நோக்கி நகரும். சரி, இப்போ 20லேருந்து 30 கொடுத்தா கூட காங்கிரஸில் இருக்கிற முக்கியமான பேர் மட்டும் சீட்டு கொடுத்துட்டு தக்க வச்சுப்பாங்கன்றீங்க கூட்டணியை. அது இல்லாமல் பல வகைகளில் டீலிங்கில் வச்சு தனிப்பட்ட முறையில் ராகுல் காந்தி வந்தால் இதை சொல்லணும், கார்கே கிட்ட இதை சொல்லணுன்ற மாதிரி சரி பண்ணணும். சார், ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம். இந்த டாஸ்மாகில் வந்து 750 கோடி ரூபா இந்த தீபாவளி டைமில் வந்து ரொம்ப வசூலாச்சுன்றதை பேசியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர், தாவேக்கா, அப்புறம் சில கட்சிகள்லாம் கூட வந்து இப்போ டாஸ்மாக் எதிராக போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து எலெக்ஷனில் பாதிக்காதா சார்? இது வந்து ஏன்னா நீங்கள் கூட போட்டிருந்தீங்க ட்விட்டரில், என்னன்னா இது வந்து உரிமை தொகையை விட இது வந்து ஒரு அரசியலில் பேசக்கூடிய பொருளாக மாறும்ன்றீங்க. இது வந்து சாத்தியமா சார்? இது கண்டிப்பாக சாத்தியம். உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்குறாங்க. அதை இவர்கள் ஆளுகளை வச்சு எனக்கு அந்த 1000 ரூபாவை 7 மாதம் சேர்த்து வச்சு என் வீட்டுக்காரனை அமெரிக்கா கூப்பிட்டு போய் கிட்னி ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றினேன், என் பொண்ணுக்கு 50 சவரன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், என் பொண்ணை நான் டாக்டர் படிக்க வச்சுன்ற அளவுக்கு உருட்டுவாங்க. 7000 ரூபா வச்சுனே பண்ண முடியல, யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி மாதம் 1000 ரூபான்றது 2 நாள் வீட்டு செலவு. ஆமாம், கரெக்டா? சரி, அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. இந்த 1000 ரூபாவை பிடிங்கிட்டு போய் குடிக்கிறவங்களாம் இருக்கிறான். ஆமாம், இன்னும் 1000 ரூபா இங்கே வந்தோன்னா அவன் இதுக்கே மாற்றிக்குவான், இல்லாட்டி செல்லை தூக்கின்னு போயிடுவான். தூக்கின்னு போய் அங்கே தேய்ச்சி சரக்கு வாங்கி குடிச்சிட்டு வந்துடுவான். அப்போ அந்த 1000 ரூபான்றது வந்து அந்த குடும்பத்தை முன்னேற்றத்துக்கோ வேறு எதுக்கோ பயன்படாது. 1000 ரூபா ஒரு வருமானம் வருது அப்படின்ற மாதிரி. இதே ஒரு கறவை மாடு இந்த மாதிரி கொடுத்துருந்தா அதை வச்சுக்கிட்டே அந்த பெண்கள் படைப்பாங்க. வீட்டுக்காரன் குடிச்சிட்டு எங்கேயா கவுந்து வச்சு பார்த்தாலும் இந்த மாதிரி பாலை கையில் கறந்து விற்று குடும்பத்தை காப்பாற்றும். இந்த மாடு கன்று போட்டுச்சுன்னா அதுக்கு ஒரு மாடாக வரும், அப்படி இப்படின்னு குடும்பம் பழைக்கும். அந்த மாதிரி சுயசார்பு பொருளாதாரத்தை முன்னேற்ற ஏற்பாடு திமுக பண்ணல. 1000 ரூபா கொடுக்குறது அவர்களுக்கே சுமை.
வீட்டில் இருக்கிற பொருளை அடகு வச்சு மாத சம்பளம் வீட்டு செலவு பண்ணுற மாதிரி. ஓகே. ஆமாம். அது ஒரு கடன் சுமையை ஏற்றிட்டே ஆமாம் போகும். ஆமாம். அப்போ இந்த விவகாரத்தில் 1000 ரூபா கொடுக்குறாங்க. 1000 ரூபா வருது. நம்ம ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறோம். 11,000 ரூபா. அந்த பொண்ணு புள்ள படிக்குது, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறதுனால அதுக்கு ஒரு 1000 ரூபா கிடைக்குது. ஆமாம். சரி, அது செலவு அது பார்த்துக்குது. வீட்டுக்காரு குடிச்சது போக நம்ம வீட்டுக்கு 5,000 10,000 கொடுக்குறாரு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 20,000 ரூபா வீட்டு வாடகை, ஒரு 6,000 ரூபா 8,000 ரூபா, கரண்ட் பில்லு ஒரு 1,500 ரூபா, மீதி வீட்டு செலவு தள்ளின்னு போகிறோம். திடீர்னு கரண்ட் பில்லு ஏற்றுறீங்க. 1,500 ரூபா கட்டினதுல 4,500 ரூபா கட்டுறாங்க. அப்போ இந்த 1000 ரூபா வந்து அவங்க எப்படி பார்ப்பாங்க? 1000 ரூபா கொடுத்துட்டு 3,000 ரூபா பிடுங்குற தானே நடக்குது. ஆமாம். அவர் 1000 ரூபா கொடுக்கலங்க ஏடிஎம்கே பீரியடில், ஒரு பைசா கொடுக்கல. ஆனால் விலைவாசி கம்மியாக இருந்துச்சு. ஆனால் விலைவாசி இதாக தானே இருந்தது. 1,500 கரண்ட் பில் கட்டினீங்க. ஆமாம். அப்போ உங்களுக்கு 3,000 ரூபா மிச்சம் ஆகிட்டு இருந்தது தானே. இப்போ கணக்கு போட்டா டேலி ஆயிருது. எங்கே டேலி ஆகுது? 2,000 ரூபா பற்றாக்குறையில் வருது. 1000 ரூபா தானே கொடுக்குறீங்க. 4,500 ரூபா கரண்ட் பில் ஆயிடுச்சு. இல்லை சார், இப்போ இவங்க கொடுக்குற 1000 ரூபா இப்போ பில்லு கட்டுறது போயிடுது. அப்போ வந்து கட்டலைன்ற அது பில்லு கம்மியாக வந்துச்சு. அப்போ 3,000 ரூபா மிச்சம் இப்போ கணக்கு போட்டா. ஓகே. இப்போ 2,000 ரூபா நஷ்டம் 1000 ரூபா வந்தாலும். ஆமாம். இன்னொரு பக்கம் என் வீட்டுக்காரன் ஒழுங்காக சம்பாரிச்சா ராஜா மாதிரி இருப்போமே. இவன் காலையிலே போய் குடிக்கிறான், உளுந்து கிடக்குறான், உடம்பு கட்டு போகுது, சண்டை இழுத்துட்டு வர்றான், ஜெயிலுக்கு போகிறான். ஜெயிலுக்குன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான். அதுக்கு வக்கீலை கூப்பிட்டு போய் அவன் தாலியாக அறுத்து இங்கே கொடுத்து அங்கே கொடுத்து இந்த பிரச்சனைலாம் இருக்குது. அதுக்கு இவன் குடிக்காமல் இருந்தாலே நல்லாயிருக்கும். காலையிலே திறந்து வச்சுருக்காங்க. போகிற வேலைக்கு போகிறோம், இப்படி ரைட்டில் திரும்பிடுறான். இது ஒழிஞ்சால் நல்லாயிருக்கும். அப்போ இந்த விவகாரத்தை கையில் எடுக்கணும். இன்னொரு பக்கம் பையன் ஸ்கூல் ஒழுங்காக போயிருந்தான், வந்திருந்தான். பெரிய பையன் வேலைக்கு போயிட்டு வந்தான். திடீர்னு இந்த பழக்கம், கஞ்சா பழக்கம் எங்கே இருந்தால் கற்றுக்கிட்டாங்களோ தெரில, வீட்டுக்கு அடங்க மாட்டேங்குது. நம்ம கேட்டால் நம்மளே கையை வாங்குறான். என்ன தான் பண்ணுறதுன்றதுல இதுக்கு எதிரான போராட்டத்தை தாவேகாவோ இல்லை அதிமுக கிளப்பாது. அவங்களுக்கும் டாஸ்மார்க் வச்சு தான் இருக்கு. தாவேகா இதை கிளப்புறாங்க வச்சு, ஏன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷு. ஆமாம். அப்போ அந்த இளைஞர்கள் முதல்ல சரிப்பட்டு வருவோம். தாவேகாவே நடத்துது, விஜயே இதில் கையில் எடுக்கிறாருன்னா ஓரளவுக்கு அதில் இருக்கிற கட்சிக்காரன் கொஞ்சம் நம்ம குடிக்கூடாது ஏதாவது பண்ணோன்னு நினைப்பான். 2வது வீட்டில் வரணும் கொஞ்சம் திருத்த பார்ப்பாங்க. பெண்களுக்கு ஒரு பரிவு வரும். நமக்காக பேசுகிறாரு அவர், இவரை போய் திட்டினாங்களையா அப்படின்னு. ஓகே. அந்த கோபமெல்லாம் நீ 1000 ரூபா கொடுத்தா கூட இந்த இதோட கனெக்ட் பண்ணணும். சைக்காலஜி 1000 ரூபாவையும் கரண்ட் பில்லையும் கனெக்ட் பண்ணணும். 1000 ரூபாவையும் 1000 ரூபாயும் கொடுக்குறாங்கம்மா, அவங்க வீட்டுக்கார காலையிலேயே குடிக்க வச்சிடுறாங்க அப்படின்னு கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் கோபம் வரும். கோபம் வந்துச்சுன்னா அந்த கோபம் வாக்குகளாக மாறும். இதை தான் நான் போட்டிருந்தேன். இதை நான் எப்போவோ சொல்லிட்டேன். நான் விஜய் இப்போ சில பிரச்சாரங்களில் பிரதான விஷயமாக டாஸ்மார்க் விவகாரத்தை கையில் எடுக்கணும். பாட்டிலுக்கு 10 ரூபா தான் ஆரம்பித்தார். அது மேட்டர் இல்லை. குடும்பங்கள் எப்படி பாதிக்குது, குடும்ப வன்முறை எப்படி ஆகுது, இந்த விவகாரம் தமிழ்நாட்டை எப்படி சீரழிச்சிருக்குது. 8% குடித்து கொண்டிருந்த இளம் வயதினர் மாணவர்கள் இன்றைக்கி 18% டபுளாக இருக்குது. அப்போ இது வந்து எவ்வளோ சீரழிவை இவர்கள் கொண்டு போய் விட்டுருக்காங்க அப்படின்றதெல்லாம் கொண்டு போனால் கூடுதலாக டாஸ்மார்க்கை மூடியா கல்லுக்கடையை தோற நீங்கள் ஆதரிக்கிறீங்களா சார் இந்த கல்லுக்கடை திறக்கிறத? ஆதரிக்கிறேன். ஏன்னா 300 ரூபா குடிக்கிறவன் ஓகே கல் வந்து 50 ரூபா குடிச்சிட்டு வீட்டில் மீது 250 ரூபா வீட்டில் கொடுப்பான். பேயை விட பிசாசு தேவையில்லைன்ற மாதிரி தான். ரெண்டும் போதை தானே? போதை தான். ஆனால் கல் போதை வந்து உடம்பை பாதிக்காது. ஓகே. போதையில் இருப்பான். அதுவும் ரொம்ப குடித்தாதான் போதை ரொம்ப ஃபுல்ஸாக ஏறும். லிவரை கிட்னியெல்லாம் பாதிக்காது. இது ஃபுல்லாக கெமிக்கல். இதுக்கு ஏதாவது இந்த காய்கறி விற்றா போய் செக் பண்ணி, கறி விற்றா செக் பண்ணி, அப்படியே கையில் க்ளோவ்ஸ்லாம் மாட்டின்னு பண்ணுறியா? என்னையாவது டாஸ்மாக் சரக்கை செக் பண்ணியிருக்கியா? யார் அது செக் பண்ணுறது? அப்போ இதை குடித்து முடமாகி போய் தலை மட்டும் பெருசாக இருக்கும், உடம்பு சூம்பி போய் எதுவும் செய்யப்பட முடியாமல் அப்புறம் வடநாட்டுக்காரன் தான் உள்ளே வருவான். வடநாட்டான் வந்து விட்டான்னா வயல்வெளி வரைக்கும் வந்துட்டான். அது எப்படி நாற்று நடுறதுன்னு கேட்குறாங்க. ஏய் இப்படியே குத்தினே போயா? அவ்வளோதானே. ஆமாம், டக் 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 டக்னு குத்திட்டு போகிறேன். யோ என்னையா எங்கள் ஆளுங்க இருந்தால் 2 நாள் ஆகுவான், நீ என்ன சாப்பாட்டுக்குள்ளே முடிச்சுட்டே? அரே வேறு வேலை வயல் இருந்தால் சொல்லு, இல்லாட்டி இன்னும் நான் 2 வயல் சொல்லி விடு, நாங்கள் போகிறேன்னுவோம். இப்படி ஆயிடுச்சு. அப்போது 18,000 ரூபா சம்பளம். நேற்று ஒருத்தனை விசாரிக்கிறேன், மெட்ரோவில் வேலை செய்கிறான், 18,000 ரூபா சம்பளம். ஓகே. நான் சொன்னேன் எங்கள் துப்புரவு பணியாளருக்கு 20,000 ரூபாய்க்கு மேலே சம்பளையா? நீ அங்கேருந்து இங்கே வந்துட்டு சரி சாப்பாடு தங்குற இடம் மட்டும்தாங்க, சாப்பாடெலாம் நாங்களே பார்த்துக்கணும். 18,000 ரூபாயிலே பார்த்துக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஸோ வீட்டுக்கு என்ன தான் சார் அனுப்புவாங்க அவங்களாம்?
என்ன பண்ணுறது, அதோட அங்கே வறுமையாக இருக்குது. அப்போனா நான் இது கேட்கணும்னு நினைக்கிறேன். பீகாரில் பிரதமர் அப்படி பேசுகிறாரு, திமுகவினர் வந்து பீகாரில் இங்கேருந்து வரவங்க வந்து துன்புறுத்துறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. இங்கெல்லாம் வந்து பாருங்க தேவையில்லாமல் வந்து வன்மத்தை வந்து கலப்புறாங்க அப்படின்ற மாதிரி திமுகவினர் சொல்கிறோம். இதில் நடக்கிற அரசியல் என்ன? அது நீங்கள் கிடப்பாத, நீங்கள் டைவெர்ட் பண்ணாதே அவர் பண்ணுறாரு. உங்களுக்கு அவர் தாத்தா. நீங்கள் இங்கே பண்ணுறீங்கன்னா அந்த எஸ்ஐஆரை சொல்கிறீங்கல்ல, என்ஆர்சி வந்துடும், அப்படியே பிடிச்சி கொண்டு போய் முகாமில் போட்டுருவாங்க. இப்போ நம்ம வீட்டில் 5 ஓட்டுக்குது, 3 பேருக்கு ஓட்டுக்குது, 2 பேருக்கு ஓட்டு இல்லைன்னா எப்போ வேன் வரும் கொண்டு போய் முகாமில் அடிச்சிடும். நம்ம போயிட்டு மனு போட்டு யார் இருக்கிறா, எங்கள் சித்தப்பாவும் எங்கள் சித்தியும் உள்ளே இருக்கிறாங்க பார்க்கணும் அப்படின்னு. என்ன கதை? அந்த ரேஞ்சுக்கு சொல்கிறாங்களா? அறிவுசார் பெரிய அறிவுலக ஆசான்களாக இருக்கிற திருமாவளவன், சண்முகம், மு வீரபாண்டியன் இவங்கெல்லாம் சொல்கிறாங்களா இல்லையா? கூட இவரு சேர்ந்துனாரு செல்வ பெருந்தையும். கருணாசு சொல்லிட்டு எப்படி கருணாஸ்லாம் சேர்த்துக்காது. அப்போ எப்படி இது நடக்கும்? என்ஆர்சி பண்ணுறது உள்துறை. ஆமாம், இது வந்து தேர்தல் ஆணையத்துடைய நடைமுறை, தேர்தல் ஆணைய சட்டம் பிரகாரம் சிட்டிசன்ஷிப் ஆக்ட். அதில் என்ன பிரச்சனை? நீ வாட்டில் எனக்கு என்னென்னு 2 மாதத்துக்குள்ள அவசரமாக பண்ணி நீக்கிட்டேன்னா அவன் தரப்பு நியாயம் சொல்கிறதுல தேர்தல் முடிஞ்சிடையா? ஆனால் நிதானமாக பண்ணுன்றாங்க. அதான் கரெக்ட். ஆமாம், உச்சநீதிமன்றம் அதான் சொல்லுது, ஒழுங்காக பண்ணு, நீ வந்துட்டு இல்லாத வேலை பண்ணக்கூடாது, ஆதாரம்லாம் நீ எடுத்துக்கணும், ஆவணமாக எடுத்துக்கணுன்றாங்க. ஆமாம், அவ்வளோதான். இதில் தப்பு நடந்துச்சுன்னா தடை பண்ணுவேன்றாங்க. அவ்வளோதானே. அது நீ எந்த ரேஞ்சு கொண்டு போகிறீங்க? பக்குன்னு ஆகிடுது ஒவ்வொருத்தருக்கும். சில பேர்லாம் சந்தோஷப்படுறான், நைனா ரொம்ப தொல்லை கொடுத்துனுக்குற, இந்த உன் ஓட்டுக்கே இல்லைன்னு பண்ணி உன்னை முகாம் காமிச்சிட்றேன் பாரு அப்படின்னு. ஒரு மருமக சொல்லுது, கூடி சீக்கிரம் இது வந்துடும், அவர் திருமாவளவன் அண்ணன் சொன்னாப்புல என்ஆர்சி வந்துடும்னு. எங்கள் மாமியாருக்கு ஓட்டே இல்லை, கொண்டு போய் முகாமில் வச்சிட வேண்டியதான். எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறார், அம்மா அம்மான்றாரு. முகாமில் கொண்டு போய் வச்சிட வேண்டியதான், கவர்மெண்ட்டே வைக்க போகுது அப்படின்னு. அந்த ரேஞ்சுக்கு இவர்கள் கிளப்பி விட்றாங்க. சரி, நீங்கள் சொன்னபடியே நான் வச்சுக்கிறேன். ஓகே, 65 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டது பீகார். 65 லட்சம் பேரும் முகாமில் இருக்காங்களா? இல்லையே. வைக்க முடியுமா? சாத்தியமா? 6 லட்சம் பேரை வைக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். அட 1 லட்சம் பேரை வைக்க முடியுமா? டெய்லி சோறாக்கி போகிறது யார்? 1000 ரூபா மாதம் கொடுக்குறதுக்கே இங்கே நாண்டுன்னு போய் நிற்கிது. இவங்க கொண்டு போய் முகாமில் வச்சுட்டா தங்க வைக்கணும், எல்லா இதையும் பார்த்துக்கணும், அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் போடணும், சோறு போடணும். எவ்வளோ பெரிய வேலை நடக்குமா? ஐபிஎல். ஏன் பேசுகிறீங்க? அப்போ நடக்காத ஒன்று நடக்கிற மாதிரி ஏன் பேசுகிறீங்க? அப்போ இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ்லாம் கூட போட்டிருக்காங்களே சார், இது எங்கே சார் முடிய கேஸ் போகுது? இருக்குயா இல்லையா? பீகார் போட்டவங்க ஏற்கனவே இருக்கு இல்லை? ஆமாம். அதுக்கு என்ன சொன்னாங்க? எஸ்ஐஆருக்கு தடை இல்லை, அது உங்கள் நடைமுறை. ஆமாம். ஆனால் ஆவணமாக ஆதாரம் சேர்த்துக்கணும், பிறப்பு சான்றாக என்னென்ன இருக்கோ ஆமாம், இந்த இது டாக்குமெண்ட்ஸ் பேன் கார்டு மற்ற இதெல்லாம் சேர்த்துக்கணும். போய் பண்ணு போ. ஏதாவது அதில் தப்பு நடந்ததுன்னா நான் தடை விதிச்சிடும். போனாங்க, பண்ணாங்க, 5 லட்சம் பேர் நீக்கிட்டு மீதி 5 லட்சம் பேருக்கு வாக்கு கிடைச்சது, மீதி நீக்கினது தான் சுப்ரீம் கோர்ட்டு தான் சொல்லிச்சா? அது வழக்கமான நடைமுறை தானே சார் இது? அவ்வளோதான். அப்போ அவ்வளோ பேரை சேர்த்து வச்சுக்கிறீங்க, போலி வாக்காளர்கள் கண்டபடி சேர்த்து வச்சுருக்கீங்க. இதை வாக்கு திட்டு அதுன்னு உருட்டினார் இவர். இங்கே அங்கே யார் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாரு? நிதிஷ்குமார் கவர்மெண்ட்டு. இங்கே யார்? டிஎம்கே கவர்மெண்ட்டு. டிஎம்கே கவர்மெண்ட் தானே கவர்மெண்ட். ஆமாம், கவர்மெண்ட். யார் பண்ண போகிறா? அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அதிகாரிங்க தான். ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள். எஸ்ஐஆர் நீங்கள் தானே பண்ண போகிறீங்க, அப்புறம் என்ன? தெரியுதா இவங்க இது உருட்டுறது? ஏன்னா இதுக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டமாக யார் கூட்டுறா? திமுக தலைவர் ஸ்டாலின். வெளியில் இவங்க எப்படி போட்டாங்க? முதல்வர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம். என்ன முதல்வர்? அதான் தாவேகா சொன்னாங்க, நீ இன்னும் அரசா கூட்டின, உன் கட்சியும் கூட இருக்கிறவங்க கூட்டத்துக்கு நான் இது. நிறைய மீடியா எப்படின்னா முதல்வர் தலைமைன்னா ஒரு கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ணுறத மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க சார் இதை. ஆனால் திமுக தலைமையில் அதிமுக கூப்பிடல, பாமக கூப்பிடல, இன்னும் சில கட்சிகளை கூப்பிடாம வெறும் லெட்டர் பேடில் கட்சி ஆரம்பிச்சு வச்சுக்கிறான். அவனும் அவன் கூட ஒரு 2 பேர் இருப்பான், அவனெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கிறான். இப்படி நிற்கிறான் சிஎம்கிட்ட, சார் சார் அப்படி நிற்கிறான். அனைத்து கட்சி தலைவர்கள் அவங்க. யார்? திருமாவும் ஒரு கட்சி தலைவர், இந்த லெட்டர் பேடும் தலைவர். இப்படிலாம் ஊட்டினுக்கிறான். அதில் வேறு இளைஞர் கட்சின்னு ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார்ல, விஜய்க்கு ஆதரவா தம்பி காமேஷ், அவர் கட்சியிலேருந்து ஒருத்தர் போய் அங்கேயே கண்டிக்கிறோம், நீங்கள் தாவேகா வந்து சொல்கிறதான் நாங்கள் வழிமொழிகிறோன்ட்டு அங்கே தைரியமாக பேசிட்டு வராப்புல. அப்போ இந்த மாதிரிலாம் நடக்குது. தாவேகா என்ன சொல்லுது? நீங்கள் வந்து திமுக அவங்க தோழமை கட்சியில் கூட்டுறது நாங்கள் எதுக்கு வரணும் அப்படின்னு. சீமானு இன்னும் உஷாராயிட்டாப்புல. சும்மா விஜய் திட்டினதுக்கே திமுகட்ட காசு வாங்கிட்டு பேசினேன். இதில் வந்து நான் கலந்துங்கன்னா வச்சுக்கா டோட்டலாக முடிச்சு விட்ருவாங்க. எனக்கு நான் தலையெழுத்தா?
அப்படின்ட்டு அவங்க அது என்ன எத்தனையோ இது கூப்பிடல, நான் இது மட்டும் ஏன் போனன்ற மாதிரி சொல்லி முடிச்சுக்கிட்டாரு. ஆமாம் கூப்பிடல, அனைத்து கட்சின்னா அவங்களே கூப்பிடணும்ல, ஏன் கூப்பிடல, அதான் விஷயம். இந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினதே வந்து இந்த ஊழல் எல்லாம் மறைக்கிறதுன்றான்ற மாதிரி அருண்ராஜ் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. இது உண்மையில அதுக்கு தானே சார்? அது மறைக்க இல்லை, மடைமாற்ற. ஓகே, மறைக்க எங்க முடியும்? இந்த பிரச்சனையை டைவர்ட் பண்ணணும். எஸ்ஐஆர் அப்படின்னா நைட்டு கோட் சூட்லாம் போட்டு பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், கட்சிக்காரர், அப்புறம் கூட்டணி கட்சியாளர், நெறியாளர் 5 பேர் ஒரு பக்கம் உட்காந்துக்கின்னு எவனா ஒருத்தன் ஏமாந்த இழிச்சு அவன் மாட்டுவான். தாவேக்கா வரீங்களா? நான் வரலங்க, ஒரே அடிக்கிறீங்க போட்டு. அப்போ நீங்கள் அதிமுக? வரேங்க உக்காரு. அவர் வண்ட வண்டியாக பேசுகிறாரு, நான் அவர் மேலே கேச போடுறான். இந்த மாதிரி வச்சு டிபேட் நடத்துகிறாங்களா? ஆமாம். அந்த டிபேட்டில் என்ன? எஸ்ஐஆர் என்ஆர்சி ஒரு மாதிரி நடத்துங்களேன் பார்ப்போம், தைரியம் அந்த டிபேட்டு. அப்போ இந்த மாதிரி உட்காந்துட்டு ஏதாவது டிபேட் நடத்துகிறாங்க. இந்த விஷயம் என்ன ஆச்சு? கேஎன் நேரு மேலே பிரச்சனை என்ன ஆச்சு? திமுகவுக்குள் கோஷ்டி பூசலா? கேஎன் நேருக்கு எதிராக தகவல் கொடுத்தது இன்னொரு அமைச்சராமே, கண்டிஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால கொடுத்துட்டாராமே. எதாவது நடத்துவீங்களா? அதெல்லாம் நடத்தலைல்ல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள். செங்கோட்டையன் அவர் அப்படியே பெரிய உலக மகா தலைவர், அவர் கூட அப்படியே 8 மாவட்ட செயலாளர், 30 எம்எல்ஏ வெளியே வந்துட்டாங்க. ஒரு கவுன்சிலர் கூட கவுன்சிலர் கூட வரமாட்டேங்கிறான். இவர் இதை பற்றி விவாதிக்கிறது, அது வேறு. அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. நான் 1972 தலைவர் காலத்தில் 77 அமைச்சரானேன். இப்படியே ஆடினுக்கிறார் உட்காந்து. ஏன்னா இதுக்காக உட்காந்துனே வேடிக்கை பார்த்துட்டு முடியும். 77 80 தேர்தல் ஆனால் ஒரு சீனியர்னு காட்டிக்கிட்டே இருக்காரு சார். இதெல்லாம் இந்த காலத்தில் அது எடுபடுமா? ஒரு தடவை தான் சொல்லணும். அந்த காலத்தில் நான் எழுதுனேன் பாரு எக்ஸாம்னு ஒவ்வொரு தடையும் சொல்லியிருந்தா, யோ பயா சும்மா வந்து அதே நீ எழுதுனேன் ஏதாவது மேட்ரு பேசினா. சில பேர் சொல்லுவான் தெரியுமா, அன்னைக்கு காலைல 6 மணி ரோபா சங்கர் மாதிரி நேராக விஷயத்துக்கு வா, சும்மா அந்த அன்னைக்கு காலைல 6 மணி கொண்டுருவேன். வீட்லேயே பொம்பளைங்க சொல்ல தெரியுமா, என்ன போய் துணி எடுத்தியா? போனேன், இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சேன்னா அந்த ஆட்டோக்காரன் வந்து இவ்வளோ கேட்டேன், இதெல்லாம் கேட்டேனா போனியே என்னாச்சு? அதாங்க சொல்ல வரேன். அப்புறம் ஏறிட்டேன்னா போய் மறுபடியும் அவங்களால மாற்றவே முடியாது. ஒரு தலைவர் இருந்தார் நமக்கு தெரிஞ்சவர், போலீஸ் ஸ்டேஷன் ஒரு மேட்ரு போய் பேசிட்டு வாங்கன்னு ஆச்சு. நம்ம என்ன பார்ப்போம், என்னங்க போனீங்களா பேசுனீங்களா, அதில் வேணால் கொஞ்சம் இழுக்கலாம். போனேங்க உக்காந்தங்க, அது அப்படி இல்லை சொல்கிறாங்க. போனோமா அந்த வண்டி எடுத்தோம், திடீர்னு பார்த்தா வண்டி பஞ்சரு. அப்புறம் அவனை திட்டி அப்புறம் இன்னொரு வண்டி கொண்டு வந்துட்டு அதில் ஏறி அவன் வேறு வரலையா, அப்புறம் ஏற்றிக்கணுமா போயின்னு வந்தோம். அப்புறம் இவர் இங்கேருந்து ராயப்பேட்டிலேருந்து டி நகர் போகிற வரைக்கும் கதையை சொல்லுவார், போய் பிரிட்ஜ் ஏறி இறங்கி. இதே தான் கதை. அந்த மாதிரி நம்ம ஆள் செங்கோட்டையன் 1972 1977 முதல் உரிமையாக நான். இதெல்லாம் யார் கேட்டா? பல தடவை சொல்லிட்டீங்கல்ல. இப்போ என்ன சிச்சுவேஷன், அதையும் கொஞ்சம் வேகமாக சொல்லுங்கள் அப்படின்னா சொல்கிறது கிடையாது. ஓகே சார், நடப்பு அரசியல் குறித்து இன்றைக்கி நம்ம நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி.